Hello students, welcome to Hiva Max 10th standard centum challenge videos பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே 10 இன்னைக்கு டே 9 வரைக்கும் உள்ள வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா டே 1லேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ டே 10ல் முக்கியமான விஷயம் எல்லா கிராஃப் சம்ஸும் இன்றைக்கி செய்ய போகிறோம். எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும், சரிங்களா? எல்லா கிராஃப் சம்ஸும். ஏன்னா இந்த வாட்டி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடது எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தாங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸில் படிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணும்போது கிராஃபில் 8 மார்க்குனா 8 மார்க் வரணும். அதில் வந்து 5 மார்க்கு, 3 மார்க்ஸ், 2 மார்க்கு இப்படிலாம் இருக்குது. ஆனால் கிராஃப் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே மிஸ்டேக் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரிப்பீட்டடாக நம்ம கிராஃப் ஜியோமெட்ரி பார்க்குறதில்ல. எக்ஸாம் அப்போ மட்டும் பார்க்குறோம், கரெக்டாக? எக்ஸாம் அப்போ மட்டும் பார்த்தா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு எக்ஸாமில் வராது. நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் தேவை. எப்படி 1 மார்க்கு, 2 மார்க், 5 மார்க்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி கிராஃப் ஜியோமெட்ரி யோசிச்சு பாருங்கள். 5 மார்க் சம்முக்கு எவ்வளோ வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது 8 மார்க், அதை விட 3 மார்க் ஜாஸ்தி. அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. நான் அதை கம்ப்ளீட்டாக பார்த்தா ஒரு 8 மார்க் கிடைக்கும்னா நம்ம ஏன் அந்த வாய்ப்பை விடணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கிராஃப் சம்ஸ் பண்ண போகிறோம். எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ், சரிங்களா? ஸ்கேல் எழுதுங்க, நீட்டாக கிராஃப் பேப்பரில் வரைங்க, ரஃப்பாக வரைஞ்சி பார்க்காதீங்க. கிராஃப் பேப்பரில் எக்ஸாக்டாக நம்ம கிராஃப் நோட்டில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் வந்து நல்லது, சரிங்களா? ஸோ மறக்காமல் இன்னைக்கு கிராஃபோட எல்லா சம்ஸும் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லான மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.